அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 23/12/2024 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி. சூரிய உதயம் காலையில் 6:25 ஸ்டார்ட் ஆயிடுது. திதி இன்று மாலை 6:50 வரைக்கும் அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று காலை 11:18 வரைக்கும் உத்திர நட்சத்திரம். அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் காலையில் 6:25 பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று இரவு 9:10 வரைக்கும் சௌபாக்கியம். அதற்கு பிறகு சோபனம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 5:50 வரைக்கும் பாலவ கரணம். அதற்கு பிறகு மாலை 6:50 வரைக்கும் கவளவ கரணம். அதற்கு பிறகு தைத்திலை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று காலை 11:18 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். அதற்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 6:15 7:15 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. இரவு 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. ஓரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை சந்திரன் ஓரை. 7 மணிலேருந்து 8 மணி வரை சனி ஓரை. 8 மணிலேருந்து 9 மணி வரை குரு ஓரை. 9 மணிலேருந்து 10 மணி வரை செவ்வாய் ஓரை. 10 மணிலேருந்து 11 மணி வரை சூரியன் ஓரை. 11 மணிலேருந்து 12 மணி வரை சுக்கிரன் ஓரை. மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரை புதன் ஓரை. 1 மணிலேருந்து 2 மணி வரை சந்திரன் ஓரை. மதியம் 2 மணிலேருந்து 3 மணி வரை சனி ஓரை. 3 மணிலேருந்து 4 மணி வரை குரு ஓரை. சாயந்தரம் 4 மணிலேருந்து 5 மணி வரை செவ்வாய் ஓரை. 5 மணிலேருந்து 6 மணி வரை சூரியன் ஓரை. ராகு காலம் காலையில் 7:30 காலையில் 9 மணி வரை இருக்குது. குளிகை காலம் மதியம் 1:30 மதியம் 3 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 10:30 மதியம் 12 மணி வரை இருக்குது. சூலம் கிழக்கு திசை. கிழக்கு திசை நோக்கி ஒரு நல்ல காரியத்துக்காகவோ அல்லது ஒரு முக்கியமான காரியத்துக்காக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா பரிகாரம் கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும். சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தயிரை 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வராமல் அந்த சந்திராஷ்டமத்திலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால நம்ம கால பைரவர் வழிபாடு பண்ணால் நம்மளோட அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. அதாவது குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனைகள், சண்டை சச்சரவு பிரச்சனைகள், இது அனைத்துமே நமக்கு காலபைரவர் நமக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருவார். நாளைக்கு திங்கட்கிழமையும் கூடி வர்றதுனால நம்ம சிவ வழிபாடு பண்ணிவிட்டு பைரவருக்கும் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்க காலபைரவருக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த திதியில் நம்ம இன்றைய நாளில் எந்தெந்த நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் பூஜைகள் செய்கிறதுக்கு, அபிஷேகம் செய்கிறதுக்கு, பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள்லாம் தானியங்கள் வாங்குறதுக்கு வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. வாகனங்களை நம்ம பழுது பார்க்குறதுக்கு அதை கொண்டு போய் நம்ம செட்டில் கொண்டு போய் கொடுத்து நம்ம அதை ரிப்பேர் பார்க்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. தடைப்பட்ட காரியங்களாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த காரியங்களை இன்றைக்கி எடுத்து செய்கிறதுக்கு நமக்கு நல்ல நாளாக இருக்குது. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும்னு நானும் தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.